கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய கிருபையினால் மறுரூபமாகுங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியங்களை படித்து வருகின்றோம். பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதில் இன்றைக்கு 3ஆம் பாகம் செய்தியை நாம் படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், காசும் மனசும், மணி அண்ட் மைண்ட் என்ற தலைப்பில் நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை பாருங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். இளம் வாலிபன் ஒருவன் ஒரு நாள் மிகுந்த ஆசையோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு போதகரை அணுகி ஞான ஸ்நானத்திற்காக அவன் வேண்டினான். போதகரும் மிகுந்த சந்தோஷமடைந்தார். அந்த வாலிபனுக்கு வேத பாடங்கள் கொடுக்க வேண்டும் என்று முறையாக அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை ஆயத்தப்படுத்தினார். ஞானஸ்நானம் கொடுக்கிற நாள் வந்தது. இந்த 2 பேரும் தண்ணீருக்குள்ளே இறங்கினார்கள். போதகர் தன்னுடைய கையை உயர்த்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சரியான அந்த நேரத்தில் அந்த வாலிபன் சட்டனை போதகரை நிறுத்தினான். பாஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னா. இதை கேட்ட போதகருக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு பக்திவனயமான நேரம் அது. உடனே போதகர் கேட்குறா, என்னப்பா என்னாச்சு? உடனே அவன் சொன்னானா, போதகரே, என்னுடைய மணி பர்ஸ் என் பேண்ட் பைக்குள்ளேயே இருக்குது, என்னுடைய பணப்பை உள்ளேயே இருக்கிறது, அதை நான் வெளியில் போய் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அதற்கு அந்த போதகர் சொன்னாராம், உனது பணப்பையும் ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். It is very essential that even your money purse should be baptized என்று அவர் கூறினாராம். உண்மைதான் அன்பானவர்களே, நம்முடைய மனசு எல்லாம் நம்முடைய காசின் மீது தான் இருக்கிறது. நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது கூட பாருங்கள், ஐயோ வீட்டை பூட்டினேனா, பீரோவை பூட்டினேனா, சாவி எங்கே வச்சேன், என் மணி பர்ஸ் எங்கே வச்சேன், அப்படி தான் நம்ம தேடுகிறோம். நம்முடைய மனம் எல்லாம் பணம் என்று தான் பல நேரங்களிலே எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய பணப்பையும் ஞானஸ்நானம் பெற்றாக வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே காசும் மனசும் என்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். நம்முடைய மனதை குறித்த பாடங்களை கற்று வருகிறோம். அதில் பணம் குறித்த அந்த காரியத்தில் நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம் ஜெபத்தோடு படிக்கலாமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் மறுரூபமாக வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்த நாங்கள் உம்முடைய வார்த்தையின் வழியாக அந்த மறுரூபமாகும் அனுபவத்தை நாங்கள் அடைந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் ஆண்டவரே, காசும் மனசும் என்ற தலைப்பு எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பாடமாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய பாடத்தை நாம் 2 பாகமாக பிரித்து படிக்கலாம். அதில் முதல் பகுதி பண ஆசையின் பயங்கரம், சீரியஸ்னஸ் ஆஃப் த லவ் ஆஃப் மணி என்று படிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து நாம் நம்முடைய பணத்தை கையாளும் தெய்வீக வழிமுறைகள் என்னென்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். வேதாகமத்தில் பவுல், யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, யோபு மற்றும் ஆதி சபையார் பணம் குறித்த கண்ணோட்டங்களை எப்படி அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். பவுலின் கண்ணோட்டம், பால்ஸ் வியூ ஆன் மணி. பைபிளில் பாருங்களேன், கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் நாம் படித்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் தி திங்ஸ்
above அப்படின்னு ஆங்கிலத்தில் படிக்கிறோம். உங்களுடைய மனதை, உங்கள் பிரியத்தை பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளில் வையுங்கள், உங்கள் மனசை பரலோக காரியங்களிலே வையுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். மேலானவைகளில் நம் மனதை நாம் வைக்க வேண்டும். கொலோசியர் 3:5 எபேசியர் 5:5 பாருங்க. கொலோசியரில் பொருளாசை விக்கிரக ஆராதனை என்று சுட்டி காண்பிக்கிறார் பவுல். எபேசியர் 5:5 பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சுட்டி காண்பிக்கிறார். பாருங்க, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை, உங்கள் உறுப்புகளை, உடல் உறுப்புகளை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நான் விக்கிரக ஆராதனை பண்ணுவதில்லையே, எந்த சிலைகளையும் நான் வணங்குவதில்லையே என்று நினைக்கலாம். ஆனால் பொருளாசை இருக்கும் என்றால் அது விக்கிரக ஆராதனை என்பதை இங்கே பவுல் அழகாக சுட்டி காண்பிக்கிறார். எபேசியர் 5:5 பாருங்க, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். கால கடைசியில் வாழக்கூடிய நமக்கு இந்த பொருளாசை என்ற ஒரு கண்ணியிலே நாம் சிக்கியிருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். பணத்தை குறித்த ஒரு தெளிவான மறுரூபம், சரியான மறுரூபம் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம் மனமாற்றம் பொய்யானதாக, போலியானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, விக்கிரகங்களை நாம் வெறுக்கிறோம், அருவருக்கிறோம். அதே அளவுக்கு பொருளாசையை நாம் வெறுக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. யோவான் ஸ்நானனுடைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாமா? ஜான் தி பேப்டிஸ்ட்ஸ் வியூ ஆன் மணி. இந்த யோவான் ஸ்நானன் யோர்தான் நதிக்கரையிலே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். லூக்கா 3:3-14 படித்து பாருங்க. யோவானுடைய பிரசங்கம் அங்கே அடங்கி இருக்கிறது. திரளான மக்கள் அந்த யோர்தான் நதிக்கரையிலே யோவானிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தார்கள். நீங்கள் அந்த லூக்கா 3 திறந்து கவனித்து பார்த்தால் 3 விதமான கூட்டத்தார் முன்வந்து அவனிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு வழியாக, அடிப்படையாக ஒரே விதமான கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். லூக்கா 3 பாருங்க 10 அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள். 12 ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 14 போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, ஜனங்கள், ஆயக்காரர், போர்ச்சேவகர், இப்படி 3 விதமான கூட்டத்தார் வந்து ஒரே கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 கூட்டத்தார் கேட்ட கேள்விக்கும் ஒரே மாதிரியான பதிலையே யோவான் கொடுத்தான். நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பாருங்க, பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஜனங்களை பார்த்து அவன் சொன்னான், வசனம் 11, அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். பார்த்தீங்களா, பணம் சம்பந்தப்பட்ட பதில்தான். ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். யார் நிறைய அங்கிகள் வச்சிருப்பாங்க, யார் ஆகாரம் திருப்தியாக வைத்திருப்பார்கள் என்றால் பணக்காரர்கள், நல்ல வசதி உள்ளவன். அப்போ இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் பணம். ஆயக்காரர் கேட்ட கேள்விக்கு வசனம் 13, அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிக்கிறவங்க, எதை வாங்கணுமோ எவ்வளோ வாங்கணுமோ அதை மட்டும் வாங்குங்க. பணம் சம்பந்தப்பட்ட பதில். போர்ச்சேவகருக்கு அங்கே பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் எடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள். வசனம் 14 வாசிக்கிறோம். சம்பளம் போதும், கிம்பளம், லஞ்சம் வாங்காதீங்க, ஆசைப்பட வேண்டாம். பாருங்களேன், இந்த 3 கூட்டத்தாருக்கும் அவர் கொடுத்த ஒரே பதில்,
பணத்தை குறித்த பதில்தான், பண ஆசையை குறித்த பதில்தான். அதனால தான் 1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த லூக்கா 3 கூட பாருங்களேன், பவுல் சொல்றாரு, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். லூக்கா 3:9 வாசிக்கிறோம். வேர் அப்படின்னு சொல்றார். மரங்களின் வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேர்? பண ஆசை என்னும் வேர் என்பதை பவுல் சொல்லுகிறதையும் இங்கே யோவான் சொல்லுகிறதையும் ஒப்பிட்டால் நமக்கு புரிகிறது. பண ஆசை என்னும் வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மனம் எல்லாம் பாருங்களேன், அந்த பண ஆசையை சுற்றித்தான் இருக்கிறது. அதனால தான் யோவான் ஸ்நானன் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படிப்பட்ட கனிகள் என்பது நாம் பணத்தை கையாளும் விதத்திலும் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? வாட் இஸ் கிரைஸ்ட்ஸ் வியூ ஆன் மணி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மிக பிரபலமான பிரசங்கம் மலை பிரசங்கம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அதில் மத்தேயு 6 19 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் 16 வசனங்கள் கொண்ட அந்த பெரும் பகுதி முழுக்க முழுக்க பணாசையை குறித்து தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். இப்போ ஆரம்பத்தில் படித்தோம்ல, பூலோகத்தில் அல்ல பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார் மத்தேயு 6 இப்படி இந்த பகுதியை அவர் பேசிக்கொண்டே வரும்பொழுது மிக குறிப்பாக 22 மற்றும் 23 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். பிரியமானவர்களே, பணத்தை பற்றி, இந்த பொக்கிஷம் இதெல்லாம் பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் திடீரென்று கண்களை பற்றி பேசுகிறார். உன் கண்கள் தெளிவாயிருக்க வேண்டும் அப்படின்றார். ஏன் ஆண்டவர் பணம் பற்றி பேசும்பொழுது அங்கே கண்களை பற்றி பேசுகிறார்? பார்வை குறித்து ஏன் பேசுகிறார் என்றால், அன்பானவர்களே, பொருட்களை பார்த்த உடனே அவைகளை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்ற இச்சை கண்கள் வழியாகத்தான் நமக்குள்ளே முதலாக ஆரம்பிக்கிறது. உதாரணமாக பாருங்களேன், விளம்பரங்களை பார்த்த உடனே இலவசம், ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கினால் பக்கெட் இலவசம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பொருட்களை பார்த்த உடனே, அந்த விளம்பரங்களை பார்த்த உடனே பொருட்களை வாங்கி விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அந்த இச்சை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நம்முடைய கண்கள் வழியாகத்தான் ஆரம்பிக்கிறது என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது. அப்படியானால் அப்போ அந்த கண்களின் பார்வை எவ்வளோ முக்கியம். அதனால தான் ஆண்டவர் அங்கே கண்களை பற்றி பேசினார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் நல்ல கண்களா கெட்ட கண்களா? நம்முடைய பார்வை சரியான பார்வையா, அல்லது எனக்கு இது நான் அடைந்தாக வேண்டும் என்ற சுயநல பார்வை நம்மிடத்தில் இருக்கிறதா? யோபுவின் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாமா? ஜோப்ஸ் வியூ ஆன் மணி. யோபு பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் மிகப்பெரிய பணக்காரன், ஊத்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய செல்வந்தன். அந்த பணம் இருந்ததனால் அவன் ஒரு பாவியாக, கொடூரனாக வாழ்ந்தானா? அல்லது பணக்காரனாக இருப்பது பாவமா என்றால் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் ராங் டு பி ரிச், பட் வேர் இஸ் யோர் மைண்ட்? ஐஸ்வர்யம் மிகுந்தவனாய் இருப்பது தவறு இல்லை, ஆனால் நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது? அந்த பணத்தின் மீது இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. வசதி வாய்ப்பு வளங்கள் உள்ள பணக்காரர்களை வேதாகமம் கண்டிக்கிறதா? இல்லை. அல்லது பணக்காரனாய் இருப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறதா? அப்படியும் இல்லை. யோபு ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஆயிற்று. ஆனால் அவன் தன் மனதை பணத்தின் மீது வைத்திருந்தானோ அல்லது எஜமான் மீது வைத்திருந்தானோ? அதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம்.
இஸ் மை மைண்ட் ஆன் மணி ஆர் ஆன் மை மாஸ்டர்? பணத்தின் மீதா அல்லது என் எஜமான் மீதா என் மனம் எங்கே, யார் மீது இருக்கிறது? யோபு 31ஆம் அதிகாரத்தில் பொருளாசை அல்லது பண ஆசை குறித்து அவன் கூறியிருக்கிறான். 31ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 28 வரைக்கும் படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தின் முற்பகுதியில் விபச்சாரம் குறித்து பேசிய யோபு பிற்பகுதியில் பண ஆசை குறித்து அவன் பேசியிருக்கிறான். வாசிக்கலாமா? நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே என்று அவர் எழுதுகிறார். அன்பானவர்களே, என்னிடத்தில் இருக்கிற பொன்னை பார்த்து நீ என் நம்பிக்கை என்று நான் சொன்னேனோ, அல்லது தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னேனோ, என் ஆஸ்தி பெரியது, எனக்கு நிறைய இருக்குன்னா மகிழ்ந்திருக்கிறேனா? இல்லை. எத்தனையோ ஆடுகள் மாடுகள் ஆயிரக்கணக்கில் அவரிடத்தில் இருந்தது. ஏராளமான வேலைக்காரர்கள், சமுதாயத்தில் பெரிய செல்வந்தன், செல்வாக்கு உடையவன். என் மனம் அந்த பொருளாசையில் ரகசியமாய் மயக்கப்பட்டு இருந்ததோ, அல்லது என்னுடைய தங்கத்தையும் வெள்ளையும் எடுத்து நான் அதற்கு முத்தம் கொடுத்து, பார்த்தீங்களா, என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், கையை என்ன வெறுங்கையே கிடையாது, என் கையில் இருக்கிற தங்கத்தைன்னு அர்த்தம். அப்படி நான் செய்திருக்கிறேனா? இல்லை, அப்படிதான் சொல்றாரு. அப்படி நான் பணாசை உள்ளவனாக இருந்திருப்பேன் என்றால் அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமம். ஆண்டவர் விசாரிப்பார். அப்படி பணாசையிலே நாம் உழலுவோம், சுழன்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் உன்னதத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. அதனால தான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7, 8, 9 வசனங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்மை நான் மறுதலித்து விடாதபடி அல்லது நான் திருடி விடாதபடி எனக்கு அன்றாடம் வேண்டிய ஆகாரத்தை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் அப்படின்னு படிக்கலாம். அப்போ பாருங்களேன், இந்த யோபு ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் அவன் மனம் பணத்தின் மீது இல்லை. அப்போது பணத்தை நாம் வச்சிருக்கணுமா அல்லது பணம் நம்மை வைத்திருக்கணுமா? பணத்தை நாம் வைத்திருக்க வேண்டும், பணம் நம்மை வைத்திருக்க கூடாது. நாம் பொன்னை முத்துகிறோம், பொன்னை அப்படின்னு முத்துகிறோம் என்றால் தேவனை எத்துகிறோம் என்று பொருள். If we kiss gold, we kick off God. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு பசும் பொன் யார் தெரியுமா? யோபு 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். நம்முடைய பசும் பொன் யார்? நம்முடைய சொக்க வெள்ளி யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் தான். அவர்தான் நமக்கு பசும் பொன், அவர்தான் நமக்கு சொக்க வெள்ளி. அப்போ அவர் போதுங்க. ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே ஏசு போதுமே அப்படின்னு பாடுறோம்ல. வெறும் பாட்டா மாத்திரம் போய்விடக்கூடாது. அவரே பசும்பொன், அவரே என் சொக்க வெள்ளி என்று நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆதி சபையாரின் கண்ணோட்டம் பணத்தை குறித்து, ஏர்லி சர்ச்சஸ் வியூ ஆன் மணி பாருங்களேன். ஆதி திருச்சபையில் தேவன் தந்த முதல் நியாய தீர்ப்பு பண மோசடியின் நிமித்தம்தான். நாம் அதை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் அனனியா சப்பீராளின் சம்பவத்தில் நாம் அதை பார்க்கிறோம். எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று சத்தியத்திலே வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வந்த விசுவாசிகளுக்கு ஆதரவாக அவர்கள் கொடுத்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வேணும், தங்குமிடம் வேணும். ஆகவே ஆதி சபை அப்படியெல்லாம் தியாகம் செய்தது. இதை கண்ட அனனியா சப்பீரால் அவங்களும் சரி நாமும் நிலத்தை விற்று கொடுப்போமே என்று
தீர்மானம் பண்ணினார்கள். ஆனால் நிலத்தை விற்று பணத்தை பார்த்த உடனே அவர்கள் மனம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு பங்கு வேண்டுமே என்று அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருந்ததில் ஒரு பகுதியை வஞ்சித்து தங்களுக்கென்று வைத்து கொண்டார்கள். அப்போது பேதுரு கேட்குறாரு, பணத்தை இவ்வளவுக்கு தான் விட்டுறீங்களா? உடனே அனனியா ஆமாம் என்று சொன்னான். அப்போ சொன்னார் பேதுரு, நீ தேவனிடத்தில் போய் சொல்லுகிறாய். Peter just said, you lied and he died. நீ பொய் சொல்லுகிறாய், நீ கொள்ளையடிச்சிட்டேன், நீ காசு அடிச்சிட்டேன் அப்படிலாம் பேதுரு சொல்லலை. நீ பொய் சொல்லுகிறாய். Peter just said you lied and he died. அவன் இறந்துட்டான். உடனே கீழே விழுந்து அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கணவன் விழுந்து மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் மனைவிக்கு அறிவிக்கப்படவில்லை. அதை அறியாமல் அவள் உள்ளே நுழைந்தாள். அவளும் தன் கணவனைப் போலவே நாடகம் ஆடினாள். இந்த வசனங்கள் அப்படியே நீங்கள் படித்து பாருங்க. அவன் விழுந்து ஜீவனை விட்டான் அப்படின்னு 5ஆம் வசனம் சொல்லுது. 6ஆம் வசனம், வாலிபர் எழுந்து சேலையில் சுற்றி அவனை வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். 3 மணி நேரம் கழித்து மனைவி வந்தால் அவளுக்கு ஒன்றுமே தெரியலை. அவள்கிட்டையும் பேதுரு கேட்குறாரு, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல். ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றால். 9ஆம் வசனம், பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஆவியானவரை சோதிக்கிறார்களாம். ஆவியானவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்களும் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். ஒரே நாளில் 2 பேர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். தேவனுடைய கடுமையான நியாய தீர்ப்பு ஆதி திருச்சபையில். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தாங்க? இந்த 2 பேர் எப்படி ஆயிட்டாங்க? காரணம் பணம். அன்றைய வாலிபர்கள் எழுந்து சபையில் இருந்த குப்பைகளை அகற்றினார்கள். யாருங்க? இந்த அனனியா சப்பீரா, பண ஆசை பிடிச்ச குப்பைகள். இன்றைய வாலிபர்களும் எழுந்து அப்படி செய்ய வேண்டும். நாமே குப்பைகள் ஆகிவிடக்கூடாது. வாலிப பிள்ளைங்க அவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும். ஒரு அடக்கம் 3 மணி நேரம் கழிச்சு அடுத்த அடக்கம். பார்த்தீங்களா? வாலிப பிள்ளைகள் அப்படி நம்ம வைராக்கியமாக இருக்கிறோமா? திருச்சபையின் காரியங்களில் ஊழியக்காரன் சொல்கிறத அப்படியே கேட்டான். இந்த சம்பவம் ஒரு பெரிய பயங்கரத்தை உண்டு பண்ணியது. வாலிப பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கணுங்க. ஆதி சபையில் வாலிப பிள்ளை இருந்தாங்க பார்த்தீங்களா? குப்பைகள் எல்லாம் அகற்றினார்கள். நாமும் அப்படி இருக்கணும். குப்பைகளான மாறிவிடக்கூடாது. பேதுரு அன்றைய தினம் அவ்வளவு வைராக்கியமாக கண்டிப்பாக செயல்பட காரணம் என்ன? அப்போஸ்தலர் 2:4 படிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அவன் மீது மட்டுமல்ல, ஆதி சபையார் அனைவர் மீதும் ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கினார். இந்த அப்போஸ்தலர் 2 அனுபவத்தை பெற்றதுனால அவர்கள் 40 அனுபவத்திற்கு வழிநடத்தப்பட்டார்கள். என்ன வாசிக்கிறோம்? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நாம் கடைசி கால மீதமான திருச்சபையாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலை எப்பொழுது நமக்கு நேரிடும்? எல்லாத்தையும் பொதுவாக வைத்து. நீங்கள் படித்து பாருங்கள், இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க? நிலத்தை விட்டு பணத்தை கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ தங்கம் ஆதி சபையார் காலகட்டத்தில் அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கப்பட்டது. தங்கமோ பணமோ எதுனாலும் சரி. நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது கூட தங்கம் எங்கே இருக்கும்? காலுக்கு கீழே இருக்கும். பொன்தலம் போட்ட வீதியில் எப்போது உலாவுவேன் பாடுறோம்ல. நகரத்தின் வீதி எல்லாம் சுத்த பொன்னாய் இருந்தது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கணும்ல. அப்போது பரலோகத்தில் தங்கம் காலுக்கு கீழே இருக்கும். கீழே இருக்கிறத தூக்கி மேலே போட்டுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடாப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆதி சபையார் அந்த பணத்தை அப்போஸ்தலர்கள் கையில் கூட வாங்கலை, அவங்க பாதத்தில் தான் வைக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே,
இன்னைக்கு நம்முடைய திருச்சபையின் நிலைமை எப்படி இருக்கிறது? The world is materialistic because the church is materialistic. சபை பொருளாசை உள்ளதாக இருக்கிறதுனால தான் உலகமும் இன்னைக்கு அப்படி இருக்கிறது. லியோனார்ட் ராவென்ஹில் என்ற ஊழியக்காரர் சொல்றார் பாருங்க, as the church goes so goes the world. திருச்சபை எப்படி போகிறதோ அதே மாதிரி தான் உலகமும் போகுமா. God put the church into the world. The devil put the world into the church. ஆண்டவர் உலகத்திலே சபையை வைத்தார், போய் உலகத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணிட்டான்? உலகத்தை கொண்டு போய் சபைக்குள்ள வச்சுட்டான். சபை போய் உலகத்தை மாற்றும் என்றால் உலகம் சபையை மாற்றிவிட்டது. நம்ம எல்லாரும் உலகத்தார் போல இன்றைக்கு நாம் பணாசையிலே பொருளாசையிலே உழன்று கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் எதிரிகளா அல்லது கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகளா? ஆர் we the enemies of Christ or enemies of the cross of Christ? பாருங்க ஒரு வசனம், பிலிப்பியர் 3:17-19. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நம்ம அப்படித்தான் இருக்கிறோமா? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்கடுத்த காரியங்களை இதே பார்த்து கொண்டு பணம் நகை அப்படின்னு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு விதமாய் நடக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, வயிற்றுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதனால தான் சொன்னார், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நம் நாட வேண்டும் என்று பவுல் எழுதினார். அன்பானவர்களே, நமக்கு தெரியும், நம்ம கிறிஸ்துவை தெரியும். நாம் கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரிகள் கிடையாது. நாம் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், ஆலயத்து போகிறோம், பயில் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாம் எதிரிகள். கிறிஸ்துவின் சிலுவை என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னாரே. கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறவர்களுக்கு இந்த பண ஆசை, பொருளாசை, இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் அவர்களை கவிழ்த்து விடாது. ஆகவே இப்போ யோசித்து பாருங்க, நம் கிறிஸ்துவுக்கு எதிரிகளா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகளா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாம் நாட வேண்டும். வாலிப பெண் பிள்ளைகளே, நம்முடைய ஆசையெல்லாம் எதன் மேல் இருக்கிறது? நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும், உலகத்தார் போல உடுத்தி கொள்ள வேண்டும், அவர்களைப் போலவே நகை நட்டுகளை அணிந்து கொள்ள வேண்டும், ஆண்களைப் போலவே பெண்கள் உடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று வாலிப பிள்ளைகள் அப்படி ஒரு மோகத்திலே அலைகிறோம். யோசித்து பார்ப்போம். இதில் இரண்டாவது பகுதி இந்த செய்தியினுடைய இரண்டாவது முக்கியமான பாடம், பணத்தை கையாளும் தெய்வீக வழிமுறைகள், டிவைன் டைரக்ஷன்ஸ் டு ஹேண்டில் மணி மேட்டர்ஸ். என்ன செய்யணும்? முதலாவது, வேதம் சொல்லுகிற ஆலோசனைகள். திருப்தியான மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். கல்டிவேட் a spirit of contentment. 1 தீமோத்தேயு 6:6-8 பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பாருங்களேன், போதும் என்ற மனநிலை நமக்கு தேவை. அதுதான், அப்படிப்பட்ட தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 2 நேரம் நம்மால் ஆகாரம் புசிக்க முடிகிறதா இந்தியர்களாக? அப்படி என்றால் நாம் தான் உண்மையிலேயே பணக்காரர். ஏனென்றால் இந்தியாவிலே 40% பேர் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களாம். நமக்கு அப்படியா? நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளவோ மிச்ச மீதி சாப்பாட்டை குப்பையில் கொட்டுறோம், வீணாக்குகிறோம், நாய்க்கு போடுறோம். சரி, நாய்க்கு போடலாம், தப்பு இல்லை. வீணா போகுதேன்னு நாய்க்கு போடக்கூடாது, வீணாக்கக்கூடாது. நிறைய பேர் சாப்பிடும் பொழுதே அப்படி சோறு நிறைய இருக்கும், அதோடு கை கழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகாக அருமையாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. நாம்
போதும் என்ற மனம் இல்லாமல் நிறைய இன்னும் தேடுகிறோம், வீணாக்குகிறோம். இதெல்லாம் நடக்கிறது. இந்த பணம் இருக்கிறதே, இது கடல் நீர் போன்றது. தாகத்திற்கு அதை குடித்தால் குடிக்க குடிக்க தாகம் தீரவே தீராது. பைபிள் சொல்லுது பாருங்களேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணக்காரன் ஆகணும் என்ற விருப்பத்தில் செயல்பட்டால் இதான் முடிவு. பணாசை எல்லா தீமைக்கும் வேர். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னு படிக்கிறோம் நீதிமொழிகள் 28:20 அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ போதும் என்ற மனசு நமக்கு வேணும். இந்த மனசை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். இந்த காசு இது போதும் என்ற மனசு நமக்கு வேணும். ஆனால் காசை தான் கடவுளப்பான்னு நம்ம உலகத்தார் போல நான் போய்விடக்கூடாது. ரெண்டாவது, உங்கள் பொருளால் தேவனை கனம் பண்ணுங்கள். ஹானர் காட் வித் யோர் சப்ஸ்டன்ஸ். பைபிளில் படிக்கிறோம் பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். சம்பளம் வாங்கும் பொழுது என்ன செய்யணும்? அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியிலேயே செலவழிச்சிடக்கூடாது. கடன் உடனே எல்லாம் அடைச்சிடக்கூடாது. இந்த சம்பளத்தை நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்பமாக சேர்ந்து ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலைக்காக, சம்பளத்திற்காக, அந்த வேலை செய்வதற்கான பலனுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குடும்பமாக, ஆண்டவரே நீர் கொடுத்ததை உமக்கே படைக்கிறோம் என்று சம்பளத்துடன் உங்களையும் சமூலமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாருங்களேன், 1 நாளாகமம் 29:14 தாவீது சொல்றாரு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்போ சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஜோம் பண்ணிட்டு முதல்ல தசாம்பாகத்தை எடுத்து வச்சிடணும். அப்புறம் காணிக்கை, மாதத்தில் 4 வாரம் காணிக்கை போடுறோம்ல, காணிக்கை. அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு ஒரு உதவி, இப்படி எல்லாம் பிரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த செலவுகள் என்று நாம் பட்ஜெட் பண்ணணும். ஃபேமிலி பட்ஜெட், குடும்ப வரவு செலவு திட்டத்தை நாம் திட்டமிட வேண்டும். அப்போ முதல்ல செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். முதல்ல ஆண்டை நினச்சி குடும்பமாக அந்த சம்பளத்துக்காக ஆண்டருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஆண்டருக்குரிய காரியங்கள்லாம் எடுத்து வச்சிடணும். செய்கிறோமா? 3வது, உங்கள் முன்னுரிமைகளை சீர்படுத்துங்கள். செட் யுவர் ப்ரையாரிட்டிஸ் ஸ்ட்ரைட். மத்தேயு 6:33 இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. ஒரு ஆர்டர் இருக்கணும். குடும்பம் என்றால், ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். முதலாவது தேவன், காட் ஃபர்ஸ்ட். 2வது குடும்பம், ஃபேமிலி நெக்ஸ்ட். 3வது வேலை, ஒர்க் தேர்ட். பாருங்களேன், தேவனுக்கு நேரம் கொடுக்கறதில்ல, குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்கறதில்ல. வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். விடிய காலம் எந்திரிச்சோன்னா சமைக்கிறதுலேருந்து நைட்டு வர்ற வரைக்கும் பயங்கரமான வேலை. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, குடும்பத்துக்கும் நேரம் இல்லை. டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் பள்ளிக்கூடத்தில் வேலை, அதுக்கப்புறம் டியூஷனில் வேலை. 5 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம், 6 மணிக்கு டியூஷன், 9 மணி வரைக்கும் டியூஷன் நடக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட, தூங்க, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, புருஷனுக்கு நேரம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம்? என் குடும்பத்துக்கு தான் இவ்வளோ உழைக்கிறேன், என் பிள்ளைகளுக்காகத்தான் இவ்வளோ உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த குடும்பத்துக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. தேவனுக்கு கொடுக்கறது இல்லை முதலாவது, 2வது குடும்பத்துக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் வேலை தான் பெருசாக போச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, 10 கட்டளைகள் கூட பாருங்களேன். முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம், மனுஷன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம். 5வது கட்டளை குடும்பத்திற்கு, தகப்பனை தாய் கனம் பண்ணு. 6 முதல் 9வது கட்டளை வரை பார்த்தீங்கன்னா மற்றவர்களை எப்படி நம்ம நடத்தணும். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது,
திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, மற்றவர்கள். 10வது தான் திங்ஸ். அடுத்தவருடைய மனைவி, பொருள், எதற்கும் ஆசைப்படாதே. பார்த்தீங்களா, தேவன், குடும்பம், மற்றவர்கள், பொருட்கள் அப்படின்னு பிரிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கூட முதல்ல கடவுள், அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள், 3வது தான் வேலை. அன்பானவர்களே, ஒர்க் பட் டோன்ட் ஓவர் ஒர்க் டு பிகம் ரிச். வேலை செய்யுங்க, ஆனால் பணக்காரராக வேண்டும் என்பதற்காக அதிகம் வேலை செய்ய வேண்டாம். 6ஆம் சபை, பிலடெல்பியா சபை, அந்த காலத்தில் பணத்தை செலவழித்து வெளிநாடுகளிலிருந்து வந்து இந்தியாவில் ஊழியம் செய்தார்கள். வில்லியம் கேரி, எத்தனையோ பேர். they were mission minded. அந்த 6வது சபை பிலடெல்பியா என்றால் சகோதர சிநேகம், அவ்வளவு வாஞ்சையோடு ஊழியம் செய்தார்கள். ஆனால் 7ஆம் சபையின் காலம், லவோதிக்கேயா, இந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். so we are money minded. இதுதான் லவோதிக்கேயா சபையின் நிலைமையா? யோசித்து பாருங்க. பணம் 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 என்றுதான் நம்முடைய மனம் அலைகின்றது. குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. அன்பை கொடுக்காமல் பணத்தை மட்டும் சேர்ப்பதில் அர்த்தம் இல்லை. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு தேவை உங்கள் நேரமே, பணம் அல்ல. பேரண்ட்ஸ், children need your time and not your money. அதை மனசில் வச்சுக்கணும். 4வது பாடம், பணத்தை எப்படி கையாள வேண்டும். இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். learn to live without. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை பவுல் சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அன்பானவர்களே, அப்போது எப்படி இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பட்டினி நிலை என்றாலும், பரிபூர்ணம் என்ற நிலை என்றாலும், பாருங்கள், 15 நாள் சம்பளம் வாங்கி 2 வாரம் ஆடம்பரமாக இருக்கும். அதுக்கு கடைசி அடுத்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலவழிச்சிருப்போம். உங்கள் விருப்பங்கள் மற்றும் தேவைகள் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வாட் இஸ் மை வாண்ட் அண்ட் வாட் இஸ் மை நீட். இது எனக்கு ஆசை, இது வேணும், அது வேணும், அப்படி கிடையாது. இது தேவையா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த வித்தியாசத்தை புரிந்து நாம் செயல்பட்டு விட்டாலே நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை இருக்காது. ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். அதான் நான் கடைக்கு போகிறேன், ஒரு காய்கறி வாங்க போகிறேன்னா கூட என் மனைவிட்டு எப்போவுமே ஒரு லிஸ்ட்டு நான் கேட்பேன், என்னென்ன காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வாங்க பண்ணால் அது எனக்கு ஒத்துக்காது. அதே போல் தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், ஒரு டிமார்ட் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பட்டியல் இருக்கணும். வீட்டுக்கு என்ன தேவை அதைத்தான் வாங்கணும். போயிட்டு அது வேணும், இது வேணும், அது இல்லை, இது இல்லை, அப்படி வாங்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? பட்ஜெட் இடிக்கும். அன்பான தேவ ஜனங்களே, அப்போ யோசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பல விதங்களிலே பல நேரங்களிலே சொல்வோம். அதாவது கடன் பட்ட பின் கடனை அடைக்க தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோமா? இந்த வசனத்தை தவறாக அர்த்தப்படுத்துகிறோமா? அன்பானவர்களே, இதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடன் வாங்காமல் எனக்குள்ள வருமானத்திலேயே நான் வாழ்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் என்பதே இதனுடைய சரியான அர்த்தம். ஏன் அப்படின்னா, பவுலுக்கு இந்த பிலிப்பி பட்டணத்து சபையிலேருந்து நிறைய உதவிகள்லாம் கிடச்சிச்சு. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க பிலிப்பி பட்டணத்து சபையார். ஆனால் பவுல் பாருங்க, அவர் தானே தன் சொந்த கைகளால் உழைத்தார் என்பது நமக்கு தெரியும்.
அப்போ இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4:13 சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, ஐ கேன் லிவ் விதின் மை மீன்ஸ் வித்தவுட் பாரோயிங். யாரிடமும் கடன் வாங்காமல் எனக்கு இருக்கிற வருமானத்திற்குள்ளேயே வாழ்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். அதுதான் அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்டில் தான் பவுல் அதை எழுதுகிறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? கடன், லோன், இன்ஸ்டால்மெண்ட்டில், தவணை முறையில், இஎம்ஐ, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஈஸிலாம் கிடையாது. 5-6 வருஷம் கட்டணும், சில நேரம் 10 வருஷம் கட்டணும். இது ஈஸியா? அன்பானவர்களே, உலகம் அப்படி தான் நமக்கு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுக்கும். ஆனால் கடன் இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனோட கிருபையினால் நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு திருமண வாழ்க்கையில் 22 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இதுவரைக்கும் கடன் படவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 5வதாக, கடைசியாக, ஏழை எளியோருக்கு இன்முகத்துடன் அள்ளி கொடுங்கள். கிவ் அவே cheerfully to the needy. நீதிமொழிகள் 19:17 படிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இல்லாதவர்கள் மீது, எளியோர் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் கடனாளியாக இருந்து விட மாட்டார். உங்களால் முடிந்தவரை சம்பாதியுங்கள், உங்களால் முடிந்தவரை சேமியுங்கள், உங்களால் முடிந்தவரை வாரி வழங்குங்கள் அப்படின்னு யார் சொன்னார்னா, ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரரை சொல்லி வைத்திருக்கிறார். earn all you can, save all you can, give all you can. அறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு காலத்தில் இருந்தவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். You can see God in the smile of the poor. முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்திலிருந்து முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியோருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஏழை எளியோர் மகிழ்வார்கள். அந்த நகைப்பில், அந்த புன்னகையில் நாம் தேவனை காணலாம். இதை அண்ணா எங்கேருந்து படிச்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஜான் வெஸ்லி எங்கேருந்து படிச்சுக்கிட்டாரு அப்படின்னா, பைபிள்லேருந்து அவங்களாம் படிச்சுக்கிட்டாங்க. புதிய ஆடை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது பழைய ஆடையை தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நல்ல ஆடையை கொடுக்கணும். அதுவும் கிழிஞ்சு ஓட்ட ஓட்டையாக இருக்கிறது கொடுக்கூடாது, பழசாக போச்சுன்னு கொடுக்கூடாது. அந்த பழசிலேயே சிறந்த ஆடைகளை இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இதெல்லாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல. 2 அங்கி இருந்தால் இல்லாதவனு ஒன்று கொடுத்துருங்கன்னு சொன்னார்ல. இயேசு அதான் சொன்னார், யோவான் ஸ்நானனும் அதுதான் சொன்னார். நம்ம படித்தோம். ஏன் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, நம் தேவன் ஏழைகளின் தேவன், தரித்திரரையும் அவர் தான் உண்டாக்கினார் என்று நீதிமொழியில் 14:31 வாசிக்கிறோம். ஏழைகள் மீது அக்கறை உள்ள தேவன். நீ விவசாயம் பண்ணி அந்த அறுவடை செய்யும் பொழுது ஒரு கதிர்கட்டை, நெல்கட்டை நீ மறந்து விட்டாயானால் அது திரும்ப போய் எடுக்காத. அதை ஏழைகளுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடு. சிந்தி கிடக்கிறதையும் பொறுக்காதே, அதை ஏழைகள் பொறுக்கிக் கொள்ளட்டும். நம் தேவன் ஏழைகள் மீது அக்கறை உள்ள தேவன். லேவியராகமம் 19:9-10 வாசித்து பாருங்கள். ஏழை கோலத்தில் இறங்கி வந்த தேவன். 2 கொரிந்தியர் 8:9, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு பவுல் எழுதுகிறார். ஏழை எளியோருக்கு சுவிசேஷமாய் விளங்கின தேவன். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டு சொன்னார். அந்த தரித்திரர் என்ன செய்வாங்க? சீக்கிரமாக ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க. அந்த ஆண்டோடைய அன்பை நம்ம காட்டும் பொழுது. அன்பானவர்களே, அப்போ ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்யணும். தேவனுடைய அன்பை அவர்கள் அப்பொழுது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். ஏழைகள் எப்போதும் உங்களிடத்தில் இருப்பார்கள் என்று சொன்ன தேவன். மத்தேயு 26:11 அந்த மரியாள் இந்த தைலத்தை கொண்டாந்து ஆண்டவர் மீது தலையிலும் காலிலையும் பூசினான். யூதாஸ் ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னான். இதை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இந்த தைலத்தை விற்று அந்த பணத்தை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றான். அப்போ ஆண்டு சொன்னார், ஏழைகள் உங்களோடு எப்போதும் இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டு சொன்னார். நான் இருக்க மாட்டேன், ஆகவே இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மனம், ஏழைகள் மீது அக்கறை உள்ளவர்
நம்முடைய தேவன் நமக்கு அந்த அக்கறை இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு அந்த அன்பு அக்கறை இருந்ததென்றால் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? ஏழைகள் மீது நமக்கே அக்கறை இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன பயன்? கடைசியாக ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை நமக்கு தெரியுமல்லவா? லூக்கா 16 அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்திற்கு சென்றான்? இறந்த உடனே யாரும் நரகத்துக்கு போவது கிடையாது, உண்மைதான். அது ஒரு கதை. ஆண்டவர் ஒரு கதை சொன்னார். ஏழை லாசருவுக்கு அவன் இரக்கம் காட்டாததினால்தான். அவன் டேபிள்லேருந்து ஏதாவது துணிக்கைகள் விழும், சின்ன சின்ன பீஸ் ஆஃப் பிரெட் விழும்னு எதிர்பார்த்தான் லாசரு. அதை கூட நாய்கள் வந்து சாப்பிட்டு விடும். அந்த நாய்களை கூட அந்த பணக்காரன் துரத்தவில்லை. பார்த்தீங்களா? அதனால தான் அவன் நரகத்துக்கு சென்றான். ஏழைகளுக்கு இறங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனின் வலது பக்கத்தில் நிற்போமா? அல்லது எனக்காகவே ஓடி ஓடி உழைத்து மற்றவர்களுக்கு இறங்காமல் சபிக்கப்பட்டவர்களாகி தேவனின் இடது பக்கத்தில் நிற்போமா? இதை நம்ம மத்த 25 அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தெல்லாம் படித்து பாருங்கள். 34 வசனத்திலிருந்து 45 வசனம் வரைக்கும் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ராஜா கேட்பார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அவர்களை வரவழைப்பார், அன்போடு அழைப்பார். உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், ஜெயிலில் கிடந்த என்னை பார்க்க வந்தீங்க. அப்போது இந்த நீதிமான்கள் கேட்பாங்களாம், எப்போ ஆண்டவரே இப்படிலாம் உமக்கு நாங்கள் செஞ்சோம், சாப்பாடு கொடுத்தோம், உமக்கு தாகம் தீர்த்தோம், எப்போ சேர்த்து கொண்டோம், வஸ்திரம் கொடுத்தோம் அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ ஆண்டு சொல்லுவாராம் 40 வசனம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? இடது பக்கம் உள்ளவங்க ஆண்டு சொல்லுவார், எனக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யலை. எப்போ செய்யலை ஆண்டவரே? இந்த ஏழைக்கு நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் எனக்கு செய்யவில்லை. மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே தாங்க இருக்குது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த உலகத்தில் பணம் பணம் ஏன் பணம் ஏன் பணம் எனக்காகவே அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பணம் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கணும், அடுத்தவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளையும் சந்திக்க வேண்டும். ஆகவே நம்முடைய மனசு காசு காசுன்னு போயிடாம, ஆண்டவரே நீர் எனக்கு தந்தது, நீர் தான் என்னுடைய தங்கம், என்னுடைய ஆதரவு, என்னுடைய வெள்ளி, என்னுடைய சொத்து எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மையும் நம்முடைய பணத்தையும் அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அதை நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனமாக மாற்றுவார். சிந்திப்போம், சீரடைவோம், ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நம்முடைய நாமத்திற்கு நன்றி. இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே பணம் பணம் என்று எங்கள் மனம் அதன் மீது போய்விடாதபடி கர்த்தாவே எங்களுக்கு சரியான புரிதலை தந்து சரியான தீர்மானங்களை நாங்கள் செய்து தேவனுக்கு மகிமையாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் நாங்கள் விளங்க, எங்களுடைய பணம் சம்பாத்தியம் விளங்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை சாட்சியாக நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.